என்னங்க சொல்றீங்க? நம்ம மதுரையில கடசனத்துல மெயின் ரோடு பக்கத்துல 2வது பிளாட்லயே வீடு சேல்ஸ் அவைலபிள். அதுவும் ரோட்டுக்கு இவ்வளவு பக்கத்துலயா? அதுவும் 3 பெட்ரூம் உடையா? இந்த பட்ஜெட்லயா? அப்ப நான் கண்டிப்பா வாங்கலாமே. இந்த வீட்டை பத்தின மத்த டீடைல்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில நீங்க இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அந்த கண்டெக்ட் நம்ம கண்டெக்ட் பண்ணி மத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில உங்க இடம் வீடு இருந்துச்சுன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃபுல்லி ஃபர்னிச்சர்ஸோட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம மதுரை கடசனந்தல்ல மெயின் ரோடு பக்கத்துல 79 லட்ச ரூபாயில 3 பெட்ரூம் வீடு சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. 2 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 1300 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃபுல்லி ஃபர்னிச்சர்ஸோட தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாடர்னா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே கார்டன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் கேட்ல வீட்டுக்கு கொஞ்சம் போட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு. போட்டிக்குள்ள நீங்க தாராளமா இன்னோவா சைஸ் கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடு அத்து கட்டாம ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில ஸ்டீல் கேட்டும் இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூட்டும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸா அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹால் நல்ல அட்ராக்ட் அழகா ஃபால் சீலிங் அண்ட் கபோர்ட் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்ல சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்காண்டி ஸ்டேக்கர்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் காட் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் சிஸ்டமோட தான் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் பக்கத்துல மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு சிம்னி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு லாப்ட் அமைச்சு கபோர்ட் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்ல மேட் அமைச்சு கிரானைட் பிசின் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன்ல இருந்து வெளியே போற யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ல சிங்க் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டுல நம்ம அடுத்து பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன மாதிரி ஸ்பேசஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்கர்ஸ்க்கு எஸ்எஸ்ல கைப்பிடி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டார்கர்ஸ்ல இருக்கிற ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே கிரானைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன ஒரு மினி ஹால் அமைஞ்சிருக்கு. மினி ஹால் பக்கத்துலேயே பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெரஸ் ஏரியா அமைஞ்சிருக்கு. டெரஸ் ஏரியா செகண்ட் ஃப்ளோர் போறக்காண்டி இரும்புல ஸ்டார்கர்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீடு ஃபுல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.